சிம்ம ராசியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதாக நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். நவகிரகத்தில் நாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கள் நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பயாச்சும் தான் இருக்கும். ஆனால் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு விஷயம். அப்படி அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கக்கூடிய ராசியில் பிறந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை கண்டு தயங்காமல் தள்ளி போடாமல் அப்போதையே சிறந்த ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஏன்னா அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமைத்துவம் சரியாக செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்துறவங்க மென்மையான ஒரு குணம் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு ரொம்பவுமே கம்பீரமாக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசி பழகுனா குழந்தைத்தன்மை செயல்கள் நிறைய இருக்கும். இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் பின்னடைவை கொடுத்துருக்கோம். இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே உடைத்தெறிய முடியும். ஏன்னா இந்த கோபத்தால் பல விஷயத்தில் பல நேரத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். அதன் பிறகு தான் உங்களுக்கு தோணியிருக்கும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு. கோபம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் பின்னடைவை கொடுத்துருக்கு. அதனால தான் கோபத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்ப்பதற்கு கம்பீரமாக ரொம்பவுமே ஒரு சிங்கம் போல காட்சி அளிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். புதுசாக யாராவது உங்களை பார்த்தா அவங்க கம்பீரத்தை பார்த்து பயந்துக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பழகிறதுக்கு அப்புறம் ரொம்பவுமே நெருங்கிய நண்பர்களாக மாறியிருப்பாங்க. உங்களோட ராசி அதிபதி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே ராஜபோகத்தோடு இருக்க விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை எந்த ஒரு காரணத்துக்காகவுமே யாருக்காகவுமே எளிதில் மாற்றிக்க மாட்டீங்க. அப்படி மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம் உங்களோட அகராதியில் இருக்கவே இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சரி, செயலும் சரி, சிந்தனையும் சரி, எல்லாமே ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். பின்னால் குறை கூடுற நபர்களை சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி கூட இருந்துக்கிட்டு துரோகம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களையுமே உங்களுக்கு பிடிக்காது. இந்த உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. படிப்புக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பெரும்பாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை கஷ்டப்பட்டு கூட செய்வீங்க. கஷ்டமான வேலையை கூட ரொம்பவுமே இனிமையாக செய்வீங்க. பிடிக்காத வேலையாக இருந்தால் கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பெயர், புகழ், பணம் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சரியான முறையில் நீதி தவறாமல் கிடைக்கணும் அப்படின்னு சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாய்ப்பில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் ஏமாற்றம் அப்படின்னு வரக்கூடிய மாறுபட்ட நிலைகளை கூட எப்பொழுதுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்துலையுமே நன்மைகளை பெறணும். வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகணும். ஏற்றம் ஏமாற்றம் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் ஏமாற்றம் நீங்கி நல்ல ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா திருவண்ணாமலை தான் அக்னி தலமாக சொல்லப்படுது. உங்களுக்கு சூரிய தேவன் ராசி அதிபதி. அதனால் நீங்கள் மாதத்தில் வாரத்தில் எந்த ஒரு நாள் எந்த ஒரு தேதியாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அருணாச்சலேஸ்வரின் அருளால் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அனைத்து வித சந்தேகங்களையுமே எளிய முறையில் தீர்த்து கொள்ள முடியும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம். அஷ்டம சனியிலுமே திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். எந்த செயல்களில் நீங்கள் எப்படி முறையாக செயல்பட்டால் அதை பெற முடியும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வாங்க நம்ம இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி எந்த விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாதம் இந்த கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் கிடைக்கக்கூடிய சுப பலன் என்ன, அசுப பலன் என்ன அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக சூழ்நிலைகள் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அஷ்டம சனியை பற்றி நீங்கள் இந்த மாதம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் இப்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு, புதிய கார், புதிய மொபைல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உங்களோட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். நிறைய விதமான லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி பிணைப்பு ஏற்படும். வேலையில் அடுத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்திக்க போகிறீங்க. ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறதுனால உடல்நிலையில் வேணால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல்நிலையில் கவனமாக இருக்குது. அப்படி உடல்நிலையில் பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் ராசிநாதனும் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அனைத்து பாக்கியங்களுமே கிடைக்கும். பதிவு உயர்வு, இடமாற்றம், தொழிலில் மாற்றம், வேறு இடத்துக்கு குடி போகிறது, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மேலும் எந்த விஷயத்திலெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தாங்க இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்படணும். கொஞ்சம் அசந்தால் கூட பாதிப்பு பெருசாக இருக்கும். தேவையில்லாத எதிர்ப்புகளை தவிர்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மனதில் இருக்கிறது அப்படியே சொல்கிறத தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். பொதுவாக விட்டு கொடுத்து போனால் நல்லது. தேவையில்லாத விஷயத்தை மற்றவங்க கிட்ட பேசுகிறதையும் நீங்கள் இந்த மாதம் தவிர்த்து தான் ஆகணும். இப்படி இந்த விஷயத்தை சரியாக கடைபிடிச்சிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு தேவைப்படும் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றினீங்கன்னா வெற்றியை பெற முடியும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முக்கியமாக இந்த பௌர்ணமி தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே முதல் பாதியில் சனி பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ராஜயோகம் உண்டாகும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை பௌர்ணமியில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். ராஜயோகத்தை அடைய முடியும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோவில் சென்று குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கிடைக்க உங்களுடைய குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதுமே பதிவு பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வம் எந்த இறைவன் அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணிங்க. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய பல வழிகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். சொல்லப்போனால் ராஜயோகத்தை நீங்கள் அடைய முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவுமே கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாகிடும். ஆனால் நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டு வைத்தியம் செய்யாதீங்க. அதே போல் இந்த வயதானவங்களோட ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதயம் சார்ந்த பிரச்சனை, மூச்சு விடுதலை பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதன் மூலம் உங்களோட வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானை திங்கட்கிழமையில் வழிபடுறது நல்லது. இந்த முழு சந்திரன் வருதில்ல பௌர்ணமி, அன்றைய தினம் சந்திர பகவானை நீங்கள் வழிபடுறதுமே ரொம்பவுமே நல்ல பலனை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் இந்த வழிபாடுங்கிறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. சந்திர பகவான் வழிபாடு ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும். மனதில் அமைதியான சூழல் வரும். இப்படி இருந்தாவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா தீர்க்கமாக சூப்பராக ஒரு விஷயத்தை யோசித்து செயல்படுத்த முடியும். சந்திர பகவானின் அருளும் உங்களுக்கு கிடைக்க
கிடைக்க இந்த பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு வருது இல்லையா, அந்த சந்திர தரிசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் பலவும் உங்களை வந்தடி. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.